ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 மிகவும் முக்கியமான சனி பயிற்சியானது நடக்க போகுது. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனால் சனி பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. 2025 சனி பயிற்சியானது நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால மேசத்திலிருந்து மீன வரி இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே சனியினால் தாக்கம் ஏற்படும். இதில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் பயங்கர பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே விளக்கப்பட்டிருக்கு. 7.5 சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் சனியுடைய பயிற்சியில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சனினால் பலன் கிடைக்கும். அதை எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி பலனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் 7.5 சனி இருக்கா இல்லையா என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2025 ஆண்டில் எல்லா கிரகங்களுடைய பயிற்சி உள்ளடக்கி இருக்கும். இது ஒரு முக்கியமான ஆண்டாக இதனால் கருதப்படுது. எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல் சுக்கிரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு. ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கை நடைபெறுது. புதிய கண்டுபிடிகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்கு. இதே போல் இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க போகுது. இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறது இந்த ஆண்டுடைய ஸ்பெஷல். அதில் சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதிக்கு கும்பராசிலிருந்து சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிக்கிறதுனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். மீன ராசியில் 2025 சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 7.5 சனி நடக்குமா என்பதை பற்றி பாருங்க. சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அது குறிப்பிட்ட ராசி, அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீன ராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீன ராசிக்கு அடுத்த ராசியான மேச ராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியுடைய காலமாக இருக்கும். இதில் கும்பராசிக்கு 7.5 சனியின் கடைசி 2.5 ஆண்டு காலம் பாத சனியாக இருப்பதால் கடுமையான நெருக்கடிகள் குறையும். மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்க போகுது. 2025 சனி பயிற்சி மீன ராசிக்கு சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தா கூட பெரிய அளவுக்கு விரைய ஏற்படாது. அப்புறம் மேசராசிக்கு 7.5 சனியுடைய துவக்கத்தை கொடுக்குது. ஆக மொத்தம் கும்பராசி, மீனராசி, மேசராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி கிடையாது. 7.5 சனி இல்லாமல் இருந்தாலும் சனியுடைய தாக்கமானது உங்களுக்கு வேறு வகையில் இருக்கும். ஸோ வேறு வகையில் சனியுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சனி பயிற்சி பலனை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கான சனி பயிற்சி பலனை மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சியில் நடக்கிறதுனால உங்கள் ராசியிலிருந்து 10வது வீட்டில் இந்த சனி பயிற்சி நிகழ்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பயிற்சி ரொம்ப வலுவானதாக சொல்லப்படுது. இந்த பயிற்சியில் மார்ச் 29, 2022 நிகழ்ந்து சனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜூன் 3, 2027 வரைக்கும் மீனத்தில் இருக்க போகிறாரு. இதனோட அடிப்படையில் தான் பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியுடைய காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் என்றாலும் கடின உழைப்பு அவசியம் என்று சொல்லப்படுது. அதன் மூலம் நீங்கள் நேர்மறை பலனை காண முடியும். உங்கள் இலக்குகளை நோக்கி பயணித்தீங்கன்னா வெற்றியானது இந்த சனி பயிற்சியில் காணலாம். உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனியுடைய தாக்கம் காரணமாக உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும். அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா பயனுள்ள காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். இதுதான் இந்த பயிற்சியில் நீங்கள் செயல்பட வேண்டிய முறை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் சில சவால்கள் நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரும். எனவே உங்கள் கடின உழைப்புக்கு அவசியம் தேவை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.
அப்பொழுது தான் பணியில் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும். சனி பகவான் நீதிபதி போல செயல்படுவார். எனவே உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கும் உங்கள் செயலில் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும். இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும். சோதனைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை பயன்படுத்தி கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டும் அங்கீகாரம் பெறுவீங்க. ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அதுக்கப்புறம் காதல் குடும்ப உறவில் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பது இந்த சனி பயிற்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. திருமணக்கு காத்திருக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்ளலாம். திருமணம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் ஆதரவை பெறுவீங்க. தாயோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எனவே தாயுடன் சுமூக உறவை பராமரிப்பது கடினமாக இருக்கும். எனவே பொறுமையாக செயல்பட வேண்டும். இந்த சூழ்நிலையை சமாளித்து சிறந்த வலுவான உறவுக்கான அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மேலும் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையாகவே கூறுவது நல்லது. சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் கெட்டோம், அதனால் வெளிப்படையாக பேசணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. திருமணமான தம்பதிகளுக்கிடையே உறவு சுமூகமாக இருக்கும். உறவில் நெருக்கம் மற்றும் பிணைப்பு இருக்கும். சில தற்காலிக பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் பரஸ்பர ஆதரவு அளிப்பது, ஒருவரை ஒருவர் கனிவோடு நடத்துவது சவால்கள் மற்றும் மோதல்களை எளிதாக்கும். அனுசரித்து நடந்து கொள்வது, புரிந்துணர்வை வளர்த்து கொள்வது முக்கியம். பரஸ்பர புரிந்துணர்வு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்கள் துணையுடன் உறவை வலுவாக்கும். ஸோ திருமண வாழ்க்கைக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலையில் கூட ஏற்ற இருக்கும் என்றாலும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வரவு செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். நிதி குறித்த அவசர முடிவுகளை எடுப்பதை தவிருங்க. கடன் வாங்குவதையும் தவிருங்க. பண விஷயத்தில் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க. பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. முதலீடு மட்டுமின்றி பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கவனமாக செயல்படுவதன் மூலம் நிதிநிலையில் முன்னேற்றம் காணலாம். அதனால் முன்னேற்றத்திற்காக நிதிநிலைக்கு இந்த மாதிரி கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். மாணவர்களுடைய அறிவுத்திறனானது மேம்படும். படைப்பாற்றலானது வெளிப்படும். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ளணும். அதற்கான பலனையும் பெற முடியும். உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் பெறுவீங்க. வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுது. உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்க. பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்காதீங்க. மேலும் உங்கள் திறமைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்த உங்கள் திறன்களை நம்புங்க. இது அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதையாக இருக்கும். அப்புறம் சிறப்பு படிப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடெல்லாம் சென்று பாருங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் கூட சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். எனவே ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் சாத்தியம். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு புத்துணர்ச்சி கிட்டும். மன அழுத்தம் விலகும். ஆரோக்கியமான உணவு உண்ணுங்க. வயதானவர்களுக்கு உடல்நிலை சீராகவதற்கு நேரம் எடுக்கலாம். குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் உங்களை கவனித்துக் கொள்வது அவசியம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். எனவே உங்கள் ஆரோக்கியம் சீராக இருந்தால் தான் இந்த சனிப்பயிற்சியில் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதை கவனத்தில் கொண்டு செயல்படணும். இதெல்லாம் தாங்க சனிப்பயிற்சி பலன்களாக உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பரிகாரமாக இந்த சனிப்பயிற்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமையில் உடல் ஊனமற்றவர்களுக்கும் உணவு தானம் செய்யணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமன் சால்சாவை படிக்கணும். அப்புறம் சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் உங்கள் வீடார்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக செய்யணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்தீங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் இதுதாங்க. ஸோ இந்த சனிப்பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கணும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.